அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா தொம்டிக்காய் பறிக்கிற பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த காய் பார்க்க தர்பூசணி மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும். இது கோடை காலத்தில் கிடைக்கும். கடலை சாகுபடி பண்ணுற இடத்துலையும் வயல்லையும் இது தானாகவே முளைச்சி வரும். இப்போ இந்த தொம்டிக்காய் பழம் கிராமத்துலேயே கிடைக்கிறதில்ல. இப்போல்லாம் அழிஞ்சிட்டே வருது. முன்னாடிலாம் நிறையா இருக்கும். இப்போ 1-2 செடி தான் பார்க்க முடியுது. நம்ம டெல்டா பகுதிகளில் இதில் நிறையா கிடைக்கும். இதை சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசிட்டு வத்தை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் பழைய சாதத்துக்கும் நல்லா இருக்குது. இது உடம்பு நல்லா குளிர்ச்சி. இதை எப்படி வத்த போடுறதுன்னு அடுத்த பதிவில் காட்டுறேன். உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த காய் எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.